ஐயா, கங்கா பிரதட்சணம் இன்னும் நடைமுறையில் இருக்கா? இன்னும் சாதுக்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? அதை பற்றி உங்களோட நீங்கள் கங்கா பிரதட்சணம் பண்ணுற மாதிரி ஏதாவது யோசனை வச்சுருந்தீங்களா அப்போது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கங்கா பிரதட்சணம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு யாரும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா சமீப காலங்களில் இந்த ரிச்சுவல்ஸ், இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் நிறைய இந்த ஆன்மீகத்தில் திணிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி சாதனா பண்ணக்கூடியவங்கள் வாழ்க்கையெல்லாம் யாரு கண்ணையும் படாமல் போயிடுது. கங்கா பிரதட்சணங்கிறது கிட்டத்தட்ட 6000 மைல் கங்கோத்திரியில் ஆரம்பித்து கங்கா சாகரில் கல்கட்டாவில் முடிஞ்சு மறுகரைக்கு அங்கேருந்து மறுபடியும் கங்கா சாகர்லேருந்து புறப்பட்டு கங்கோத்திரி வரைக்கும் நடந்து போகிறது. இதில் மழை காலங்களில் 3 மாத காலம் எங்கேயாவது தங்கிடணும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான சாதனா காலத்தில் சாதனா பண்ண வேண்டிய அந்த சாதுக்களை பற்றி, சாதனா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சாதுக்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கே யாருமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரிச்சுவல்ஸ், மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் பூரா ஆக்கிரமிச்சு கிடக்கிறதுனால உண்மையிலேயே சாதனா பண்ணக்கூடியவங்கெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ யார் கண்ணுக்கு புலப்படுறாங்கன்னா, யாரெல்லாம் உறக்க நாமம் சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் அபிஷேகம், அன்னதானம், இன்னும் என்னென்னமோ பண்ணுறாங்களோ, அவங்க தான் எல்லாருடைய கண்களுக்கும் பளிச்சுன்னு தெரிகிறாங்களே தவிர்த்து உண்மையான ஒரு சாதனா பண்ணுறவங்க யாரு கண்ணுக்கும் புரியறதில்லை. நாங்கள் அந்த கங்கா பிரதட்சணம் போகணும்னு நினச்சோம். நானும் முருகேசனும் சேர்ந்து கங்கா பிரதட்சணம் போகணும்னு நினச்சி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் முஸ்லீம்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன் மீன் டைம் அந்த நினச்ச 1 மாதத்தில் முருகேசன் இறந்துடுவார். அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போயிடும். இதை பற்றி சாமிகிட்ட சொல்லும்போது, ஓ யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் தோஸ் திங்ஸ் இன் யுவர் பாஸ்ட் பர்த்ஸு, இதெல்லாம் உன்னுடைய பழைய ஜென்மங்கள்லாம் முடிச்சுட்ட, இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்போ எந்த விதமான ரிச்சுவல்ஸும் உனக்கு வேண்டியதில்லை, இந்த பிச்சைக்காரரை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கங்காவை சுற்றி வரணும்னு ஆசைப்படலை. கங்கையை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த பக்கம் வடக்க போகும்போது கங்கையை பார்த்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் கங்கா பிரதட்சணம் போனதில்லை. போகணுங்கிற ஆசையும் இப்போ இல்லை. ஆசைப்பட்டாலும் அது செய்யக்கூடிய வயசு இப்போ இல்லை.